அதோ பாருங்க, அங்க இருந்து அப்படியே 15 மைல் தூரத்துக்கு வரணும். அதோ ஒரு மரம் தெரியுது, அது வரைக்கும் நம்மளதான். பயப்படாத மீனாட்சி, 2 பேரும் தனியாத்தான் இருக்கான். அதுல தண்ணிய கண்டா எனக்கு ஒரு ஆசை. வர்றேன். ஐயோ வராதீங்க வராதீங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பக்கத்துல வந்து புடிச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. 2 பேரும் முங்கி குளிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ வராதீங்க வராதீங்க. ஐயோ துண்டு போகுதுங்க. கழுத துண்டு போனா போகுது, தண்ணிக்குள்ளதானே இருக்கும், ஒண்ணும் தெரியாது. மீனாட்சி, நம்ம 2 பேரும் முங்கி முங்கி விளையாடுவோமா? சரி. 1 2 3. ஐயே, என்ன உங்களுக்கு தம்மே இல்லையா? ஒரு 5 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா? 5 நிமிஷமா? 50 நிமிஷம் இருப்பேன். சரி பார்க்கலாம். நீ? நானும் இருக்கேன். மீனாட்சி, என்ன கரைக்கு போயிட்ட? தம்மா பிடிக்கிறீங்க தம்மு? இருங்க, உங்களை என்ன பண்ற பாருங்க. என்ன துணி எடுக்கிற? எடுத்துக்கிட்டு போறியா? ஐயோ, என் துண்டு வேற ஆட்டோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே 7 மைல் தூரத்துக்கு வந்தீங்கன்னா வாங்க. என்னடி குள்ள வந்துட்ட? நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆடிவாதம் வந்து தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. அப்புறம் என்ன, அவரை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு நான் பேண்ட் ஷர்ட் தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்ச. இங்க வா. அம்மா அம்மா, ஐயாவுடைய பேண்ட் ஷர்ட்டும் தாமா மிச்சம். ஏய், என் புருஷன் எங்க? ஐயா ஆட்டோட போயிட்டாரா? வாங்கம்மா காட்டுறேன். என்ன சொல்ற மேன்? வாங்க சொல்றேன், போங்க. பாத்தீங்களாமா 18 வயது கட்டிலங்காலைய? ஏமேன், உனக்கு புத்தி இல்ல? காதோரம் நினைச்சு போச்சு, வயசானது தெரியல? ஆப்பிரிக்காவில தான் அலைகிறேன், இங்கே கூட்டிட்டு வந்தா இங்கே அலைகிறிய, உன்னை எங்க மேன் கூட்டிட்டு போவேன்? தண்ணிக்குள்ள என்ன மேன் பண்ற? ஜலக்கிரீட பண்ற? ஐயோ, நான் இல்ல, நான் குளிக்க வந்த ஆத்துக்கு கரையில துணிய வச்சுட்டு அவதான் துணியை எடுத்துக்கிட்டு விளையாடுறா. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க கரைக்கு வர வேண்டாம், தண்ணிக்குள்ளேயே இரும். ஆமா, ஆத்துல விழுகிறதெல்லாம் அணையில தான் வந்து தங்குதான். நாம அங்க போவோம், ஐயாவும் அணைக்கு வந்துருவாரு. ஐயோ, அடி பாவி, நான் கட்டின புருஷன்டி, கையளவு துணியாவது கொடு. இனிமே கண்ட பொம்பளைங்கள்ட்ட இந்த மாதிரி தப்பா நடப்பீங்களா? நான் நடக்கல, அவதான் நடந்தா. இல்ல, நீங்க தண்ணிக்குள்ளேயே இருங்க. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன், துணியா கொடு. இதுதான் உமக்கு லாஸ்ட் வார்னிங்.